வணக்கம். இன்றைக்கி பெண்களுக்கான குளியல் பொடியை சொல்கிறேன். மருதாணியில் கருவேப்பிலை, முளைக்கட்டிய பச்சை பயிறு, கடலைப்பருப்பு, விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், சீயக்காய், குப்பமேனியில் காஞ்ச ரோஜா இதழ், மாசிக்காய், கடுக்காய், காய வைத்த எலுமிச்சத்தோல், காய வச்ச நார்த்தங்காய் தோல், இலுப்பப்பூ, இவை அனைத்தும் மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிக்கணும். குளிக்கும் சமயம் 10 நிமிஷத்துக்கு உடலில் பூசி ஊற வச்சு அப்புறம் குளிக்கலாம். இதோட பலன் முகம் பளபளப்பாக இருக்கும், பருமறையும், கரப்பான், அரிப்பு, கரும்புள்ளி, படை, விஷக்கடி, தேமல், சிறு பூச்சிக்கடி, உஷ்ணக்கடி, கொப்புளம், வேர்க்குரு போன்றவற்றுக்கும் நல்லது. அரைச்ச பொடியில் ஜவ்வாதி பொடி கலந்து வச்சுக்கிட்டா குளிச்சு வரும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். இது ஏன் நான் இப்போ போடுறேன்னா, நிறைய இளம் வயசு குழந்தைங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கும் முகத்தில் பரு, கட்டி, கொப்புளம், கரும்புள்ளி, வேலை பலுனால ரொம்ப சோர்வுனாலும் ரொம்ப களைப்பு, இந்த மாதிரியெல்லாம் இருக்குது சின்ன வயசுலேயே. அவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுனா நல்லது. கல்யாணம் ஆன பொண்ணுங்க கல்யாணம் ஆனதும் தனக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்ட்டு ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பெண்கள்லாம் இந்த பொடி அரைச்சி குளித்து நல்ல உடம்பை பக்குவமாக பார்த்துக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஒரு வாழ்க்கையே இருக்குது. மீதி பாதி வாழ்க்கை கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்குது. சந்தோஷமாக இருக்க வேண்டாவா? தானும் சந்தோஷமாக இருக்கணும், தன் கணவர் குழந்தைங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கணும்ல. நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் கணவரும் குழந்தைங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால் தன்னையும் தன் உடம்பையும் நல்ல பக்குவமாக பார்த்து நல்ல சுத்தமான ஆடைகளை உடுத்தி அழகாக கணவன் முன்னால் குழந்தைங்க முன்னால் நல்ல பளிச்சுன்னு இருக்கணும். அப்போ தான் அவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியும். வாழ்க்கை நல்லபடியாக அமையும். இந்த வாசனை உங்கள் மேலே இருந்தாலே கெட்ட சக்திகள் கிட்ட நெருங்காது. முகம் எப்பவும் பளபளப்பாக இருக்கும். பெண்கள் எல்லாருக்கும் இது பயன்படும். வாழ்க வளமுடன்.